டாஸ்மாக் மதுபான கடைகளில் காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை பீளமேடு பகுதியில் இருக்கக்கூடிய முதல்நிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை டாஸ்மாக் பணியாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை முதலில் பார்த்துவிடலாம். விவரங்களோடு செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார். அருண், முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது தமிழக அரசு நிறுவனமான டாஸ்மாக் கோவை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு 285 மதுபான கடைகள் இருக்கிறது. இந்த 285 மதுபான கடைகளும் கோவை வடக்கு மற்றும் கோவை தெற்கு என 2 பாகங்களாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில கடந்த 3 ஆண்டுகளாக இந்த டாஸ்மாக் மதுபான பாட்டில்களில் 10 ரூபாய்க்கான ஸ்டிக்கர் என்பது ஒட்டப்பட்டு அந்த 10 ரூபாய்க்கான அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட அந்த பாட்டில்களை திரும்ப மீண்டும் காலி பாட்டில்களை அந்த கடையில் வழங்கினால் 10 ரூபாயை திரும்ப வழங்குவது என்பது ஒரு வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில டாஸ்மாக் மதுபான கடைகள்ல பெரும்பாலும் ஆட்கள் பற்றாக்குறை என்பது இருப்பதாகவும் ஒரு கடைக்கு ஒரு பணியாளர் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில அதுபோன்று திரும்ப வரக்கூடிய பாட்டில்களில் அந்த ஸ்கேனர் என்ற அந்த ஸ்டிக்கரை ஸ்கேன் செய்து மீண்டும் அவர்களுக்கு அந்த 10 ரூபாயை வழங்குவதில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும் டாஸ்மாக் பணியாளர்கள் ஏற்கனவே வலியுறுத்தி வந்தார்கள். இந்த நிலையில தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கக்கூடிய இந்த சூழலிலும் தங்களை கடுமையான ஒரு இன்னல்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் ஆளாக்குவதாக கூறி அந்த 10 ரூபாய் அந்த ஸ்டிக்கரை எடுக்குமாறு கோரிக்கையை வலியுறுத்திதான் தற்பொழுது ஒரு 100க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் பணியாளர்கள் கோவை பீளமேடு பகுதியில் இருக்கக்கூடிய முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். முதலில் அவர்கள் வளாகத்திற்கு வெளியே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில தொழிற்சங்கத்தை சார்ந்த பிரதிநிதிகள் 10 பேர் மட்டும் உள்ளே சென்று மண்டல மேலாளரான கோவிந்தராசுவிடம் பேச்சுவார்த்தைக்காக உள்ளே சென்றனர். அப்பொழுது உள்ளே சென்ற வேகத்தில் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் அனைவரையும் சஸ்பெண்ட் செய்து விடுவேன் என அவர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் உள்ளே இருந்து வெளியே அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 285 கடைகள் இங்கு இருக்கக்கூடிய சூழல்ல 71 கடைகள் மட்டுமே இன்றைய தினம் மூடப்பட்டு இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் இதனால் அரசுக்கான வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதாக மண்டல மேலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் ஏற்கனவே தங்களுக்கான கடைக்கான இடப்பிரச்சனை, ஆட்கள் குறைவு, அதே போன்று இந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய பிரச்சனையில் வாடிக்கையாளர்களுக்கும் தங்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு ரத்தக்காயம் கூட ஏற்படுகிறது, உயிரிழப்புகள் ஏற்படுகிறது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் டாஸ்மாக் பணியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது கௌதமி. ஆனால் அதே வேளையில மண்டல மேலாளரும் தங்களது நிலைப்பாடு என்பது தேர்தலுக்கு பிறகு மட்டுமே இந்த பேச்சுவார்த்தையை தொடர முடியும், தற்பொழுது எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்றும் கூறியிருக்கிறார்கள் கௌதமி. விரிவான விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.